வழக்கமாக 19,000 20,000 சொல்லி வந்துட்டு இருந்த கரண்ட் பில் இந்த மாதம் இவருக்கு பார்த்தீங்கன்னா 39,000 வந்திருக்கு. இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணுற தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் 10. மீட்டுடைய சீரியல் நம்பர் பார்த்துக்குங்க. அந்த பில்லாங்கிறது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுங்கிறக்காக இந்த சீரியல் நம்பர் காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த மீட்டரில் வந்து கேடபிள்யூஎஸ் எவ்வளோ பதிவாயிருக்குன்னு பாருங்கள். மார்ச் 10 அன்னைக்கு, இன்றைக்கி மார்ச் 10 அன்னைக்கு எவ்வளோ பதிவாயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். 48,695 48,695 தான் 95 தான் வந்து கேடபிள்யூஹெச்சுங்க. கேவிஹெச் பார்த்தீங்கன்னா 60,389ன்னு சொல்லி இருக்குது. ஆனால் லெட்ஜர் ஓப்பன் பண்ணி இதோடைய மீட்டருடைய சீரியல் நம்பரும் இந்த லெட்ஜருடைய சீரியல் நம்பர் சேமான்னு சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து இவருடைய கரண்ட் பில் பாருங்கள், 39,000 இந்த மாதம் வந்திருக்கு. 18,000 சொல்லி வந்துட்டு இருந்த கரண்ட் பில் இந்த மாதம் 39,000 வந்திருக்கு. அதில் பெனால்ட்டி மாத்திரம் பாருங்கள் 10,600 போட்டிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக பெனால்ட்டியே வரல. இந்த மாதம் 10,000 வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே நடந்திருக்க மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 28/2 அன்னைக்கு இவங்க வந்து இந்த ரீடிங் நோட் பண்ணியிருக்காங்க. 28/2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 49,013 சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம 10ஆம் தேதி எடுக்கிறோம் மார்ச், அப்போவே 48,695 இருக்குது. இதனால் யூனிட்லேயும் வந்து இவருக்கு வந்து அதிகமாக வந்திருக்கு. அதுபோக வந்து கேவிஎஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60,821 சொல்லி எடுத்திருக்காங்க. 60,821 எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த இன்னைக்கு 60,389 சொல்லி தான் இருக்குது. இப்போ கேடபிள்யூஎஸ் கேவிஎஸ் வந்து கூடுதலானதுனால இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெனால்ட்டி வந்திருக்கு.